ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க கேர்ள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டாக உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் காவலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலுமே யூஸ் ஆகும். இன்னும் அந்த இன்சிடெண்ட் கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் நிறையா பேட் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியெல்லாம் நிறையா கமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது வந்து நமக்கு என்ன ரீசனுக்காக அவங்க அங்கே போனாங்க, அவங்க ரிலேஷன் யாரையாவது பிக்கப் பண்ணுறக்கு ட்ராப் பண்ணுறக்கு எதுக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் என்னைக்கு எங்கே ப்ராப்ளம் நடந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் நடந்தால் எல்லாரும் கார்னர் பண்ணுறது அந்த பொண்ணு மேலே தான் தப்புங்கிற மாதிரி தான் கார்னர் பண்ணுறீங்க. யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்சால் அந்த 3 பேர் வந்து இந்த மாதிரி கொடூர இது பண்ணினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணலாம். கோயம்புத்தூர் போலீஸ் வந்து உண்மையாலுமே அப்ரிஷியேட். அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 24 ஹவர்ஸில் வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போய் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிடிக்கிறது பெரிய விஷயம். அது அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க உண்மையாலுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அந்த 3 பேர்த்துக்குமே கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வரணும். அவங்களுக்கு கொடுக்குற தீர்ப்பு வந்து இன்னொருத்தங்க யாருமே ஒரு கேர்ள்ஸ் மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் வெளியூரில் அந்த மாதிரி தான் கேட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ கோயம்புத்தூர்லையே நடக்குதுங்கும்போது நமக்கு நார்மலாக எங்கேயுமே ஃப்ரீயாக நம்மளால் நடக்க முடியாது. யாரை நம்புறதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால எல்லா கேர்ள்ஸுமே தயவு செஞ்சு காவலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்களோட பாதுகாப்புக்கு அந்த ஒரு ஆப்பை கையில் வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலுமே உங்களுக்கு அது யூஸ் ஆகும்.